பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான அஸ்வத்தாமனை குண்டர் சட்டத்தில் கைது செய்ததற்கு எதிரான வழக்கில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், என்ன குறிப்பிட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காங்கிரஸ் நிர்வாகியான அஸ்வத்தாமனும் கைது செய்யப்பட்டார். பிறகு செப்டம்பர் 19 இவர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டார். இந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி அஸ்வத்தாமின் தாய் விசாலாட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதாவது மனதை செலுத்தாமல் ஈந்திரத்தனமாக தன்னுடைய மகனை குண்டர் சட்டத்தில் தற்போது அடைக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் பூந்தமல்லி கிளை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அஸ்வத்தாமனை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து குறித்து தனக்கோ அல்லது அவருடைய மனைவிக்கோ தெரிவிக்கவில்லை என்றும் உரிய காலத்தில் இந்த உத்தரவு மற்றும் ஆவணங்கள் அஸ்வத்தாமனிடம் உரிய நேரத்தில் வழங்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. அதே போல பூந்தமல்லி கிளை சிறையில் அஸ்வத்தாமன் அடைக்கப்பட்ட நிலையில் புழல் சிறைக்கு இந்த உத்தரவை அனுப்பியது முறையற்றது என்றும் பொது அமைதிக்கு எந்த ஒரு பங்கும் விளைவிக்காத தன்னுடைய மகன் மீது வேண்டுமென்றே இந்த ஒரு குண்டர் சட்டம் போடப்பட தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஆதாரங்கள் இல்லை. ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்திற்கு பின்னணியாக இருந்தவரை திருப்திப்படுத்தும் நோக்கத்தில் மட்டுமே தற்போது தேசிய கட்சி நிர்வாகி இருந்த தன்னுடைய மகனுக்கு அந்த புகழுக்கு களம் விளைவிக்கும் வரை தற்போது குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுவதாக தெரிவித்திருந்தார். இந்த மனுதான் இன்று நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது இது தொடர்பாக 2 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என்று தமிழக உள்துறை செயலாளர் சென்னை காவல் ஆணையருக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன். கொடைக்கானல் மலைப்பகுதியில் 12 நீளத்திற்கும் மேல் உள்ள வாகனங்கள் நுழைய இன்று முதல் தடை அமலுக்கு வந்துள்ளது. இதனால் வாகனங்களை அளந்த பின்பே அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ஜாஃபர் சாதிக் இணைந்திருக்கிறார். ஜாஃபர் சாதிக், இந்த நடவடிக்கையின் காரணமாக என்னென்ன விஷயங்கள் அங்கு மேற்கொள்ளப்படுகிறது? நிச்சயமாக லவண்யா, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் 12 அடி நீளத்திற்கு அதிகமாக உள்ள பேருந்து மற்றும் லாரிகள் கொடைக்கானல் மலைப்பகுதிக்குள் 18ஆம் தேதி முதல் செல்லக்கூடாது என கடந்த புதன்கிழமை மாவட்ட நிர்வாகம் தடை விதித்து அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தது. மேலும் 12 அடி நீளத்திற்கு மேலாக உள்ள வாகனங்கள் மலைச்சாலையில் பயணிப்பதால் வளைவுகளில் திரும்புவதற்கு சிரமமாக இருப்பதாகவும் அதே போல விபத்துகளை தடுப்பதற்காகவும் இவ்வகை வாகனங்கள் மலைச்சாலையில் ஊர்ந்து சென்று வருவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி இந்த தடை விதித்துள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருந்தது. இதனையடுத்து இன்று 18ஆம் தேதியான இன்று கொடைக்கானல் மலை அடிவார பகுதிகளாக உள்ள காமக்காப்பட்டி காவல்துறை சோதனை சாவடி மற்றும் பழனி தேக்கந்தோட்டம் காவல்துறை சோதனை சாவடியில் இன்று அதிகாலை முதல் வரும் ஆம்னி பேருந்துகள் லாரிகளை வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் குழுவினர் 12 அடிக்கு மேலாக வாகனம் நீளம் உள்ளதா என அளந்து பார்த்து சோதனை செய்த பின் மலைப்பகுதிக்குள் அனுமதித்து வருகின்றனர். தற்போது வரை 12 அடி நீளத்திற்கு அதிகமாக உள்ள வாகனங்கள் மலைப்பகுதிக்குள் வரவில்லை என வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் உறுதியான தகவல் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர் சாதிக்.